அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குரு நாடு ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடு ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. இன்றைக்கு பிரதானமா இருக்கக்கூடியது நீண்ட பிள்ளைகளுக்கு திருமண தடை தான். திருமண தடைக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் செய்யறாங்க. வயது கடந்துகிட்டே போகும், திருமணம் அமையாம, வரன்கள் அமையாம, அதை தொடர்ச்சியா பெற்றோர்களுக்கும் மன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும் குடும்பத்துல. இந்த திருமண தடைங்கிறது முழுமையா நிவர்த்தி அடைவதற்கு தாங்கள் செல்ல வேண்டிய திருத்தலம் வைரவன் கோவில். இந்த வைரவன் கோவில் அப்படிங்கிறது திருவையாறு அருகில இருக்கு. திருவையாறு அருகில இந்த கிராமம் இருக்கு, வைரவன் கோவில். இந்த ஊருக்கு தேய்பிரை அஷ்டமியில நீங்க அங்க வழிபாடு செய்யணும். வழிபாடுகள் பல முறையில் இருக்கு. வழிபாடுகள் ஏன் பிரம்ம முகூர்த்தம், நம்ம சித்தர்கள் ஏன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி வழிபாடு வச்சிருக்கிறாங்க. விடிய காலில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல வழிபாடு பண்றோம். அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏன் அப்படின்னா அதிர்வலைகள் மிகுந்திருக்கும். அதனாலதான் அந்த காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஹோமம் பண்றது, பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் பண்றது, பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு சுபகாரியம் தொடங்குறது, ஒரு மனை முகூர்த்தம் பண்றது, இது எல்லாமே அதான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம்ங்கிறது. அது பிரபஞ்சம் தொடர்பு கொள்ளக்கூடிய, நம்மளோட தொடர்பு கொள்றது. அதுக்காக அந்த காலை வேளையில தியான வழிபாடுகள் இதெல்லாம் நாம செய்யறோம். அப்ப அந்த அதிகாலை நேரங்கிறது எப்படிப்பட்ட ஒரு வழிபாடோ அதே மாதிரி பொழுது சாய்ந்த பிறகு இந்த திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் வலுப்பெறக்கூடிய நேரம், இரவு நேரம். அப்ப இந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும், தேய்பிரை அஷ்டமியில மாலை 6 மணிக்கு பிறகு நீங்க செல்ல வேண்டும். மாலை 6 மணிக்கு மேல சென்று அங்கு தேங்காய் தானம் கொடுக்கிறது. தேங்காய் அதாவது தங்களால் என்றது இவ்வளவுதான் எண்ணிக்கைன்னு இல்லை. 3 கொடுக்கலாம், 9 கொடுக்கலாம், 11 கொடுக்கலாம், 21 காய் கொடுக்கலாம். தேங்காய் தானம் கொடுக்கிறது. பைரவருக்கு வஸ்திரம், அதே மாதிரி மாலை சாத்துறது. அங்க முடிஞ்சா ஹோமத்துல நீங்க கலந்துக்கிறது, இல்ல நீங்க செய்யறது ஹோமம். நீங்களே உங்களுக்கு அதுக்கு என்னால முடியும் ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக தங்களுடைய குடும்பத்தோடு அமர்ந்து அந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு செய்து அந்த ஹோமத்தில் அமர்ந்து மிகுந்த பலனை பெறலாம். இப்படி 3 முறை 3 தேய்பிரை அஷ்டமியில அந்த வைரவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. தேங்காய் தானம் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதுன்னா ஹோமம் பண்ணுங்க. ஆனா 6 மணிக்கு பிறகு இருள் சூழ்ந்த அந்த காலகட்டத்துல சந்திரனுடைய ஆதிக்கம் வலுவரும் பொழுது இந்த வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் நிறைவடைந்து குடும்பத்துல மங்கள காரியம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.